ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஜெல்லியே இல்லாமல் ஒரு ஜெல்லி கேக் பண்ண போகிறோம். கேக்கு, அல்வா எது வேணாலும் சொல்லிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நிறைய பொருளெல்லாம் கிடையாது. இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு கிடையாது, அப்புறம் கடல் பாசி கிடையாது, பால் கிடையாது, எதுவுமே ஒரு முக்கியமான பெரிய பெரிய பொருள் கிடையாது. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன். இதில் 3/4 கப்பு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு 2 பங்கு சர்க்கரை. அதே 3/4 கப்பு 2 பங்கு. 1 பங்கு கஸ்டர்ட் பவுடர்னால் 2 பங்கு சர்க்கரை. அதே கப்பில் 4 பங்கு தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கிண்டுற நேரம் கம்மியாகும். நிறையா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கிண்டுறதுக்கு ஒரு மணிக்கணக்காக ஆகும். இதுக்கே நான் ஒரு 15 நிமிஷம் கிண்டினேன். பாருங்க, 4 பங்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இந்த சர்க்கரை நல்லா அது கரையணும். கரையிற வரைக்கும் இதை கரைச்சி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ அது கரைச்சி ஒரு பக்கம் வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டப்பாவில் நான் நெய் தடவிக்கிறேன். இது என்ன டப்பான்னு பார்க்குறீங்களா? பிரியாணி டப்பா தாங்க. இதில் குட்டி குட்டியாக நறுக்குன்னா முந்திரி சேர்த்துக்கலாம். அப்புறம் பாதாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக நான் கசகசா எடுத்திருக்கேன். இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதுக்காகத்தான் போட்டிருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த டப்பா அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதை ஒரு பக்கம் நம்ம வச்சுக்கலாம். மீதி முந்திரி பாதாம் இந்த கசகசா அப்படியே இருக்கட்டும். இதை இப்போ ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு இந்த கடாயை வச்சுக்கலாம். வச்சுட்டு கைவிடாமல் இதை கலக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கட்டிப்பட ஆரம்பிக்கும். இங்கே அதே மாதிரி கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். அது நல்லா வெந்து நல்லா அந்த கடாயில் ஒட்டாத மாதிரி வர்ற அளவுக்கு நம்ம இதை கிண்டணுங்க. இந்த கிண்டுறது தான் ஒரு வேலை. ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் எல்லாருமே சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நடுவில் நல்லா பொங்கி வரும்போது 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நான் 4 ஸ்பூன் நெய் தான் விட்டுருக்கேன். இந்த நெய் மொத்தமும் கரைஞ்ச உடனே நம்ம மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், 2வது ஸ்பூனும் ஊற்றிட்டேன். மறுபடியும் கிண்டணும். நல்லா அல்வா பதத்துக்கு வரும். இது ஒரு 4-5 சொட்டு எலுமிச்சம்பழம் ஜூஸ். ஏன்னா ரொம்ப அந்த கட்டிப்பட்டு அப்படி மேலே சர்க்கரையாக தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான் அந்த எலுமிச்சை ஜூஸு. ஒரு 3 ஏலக்காய் பொடி பண்ணி போட்டுக்கிட்டேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிற முந்திரி, பாதாம், அந்த கசகசா அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எப்படி இந்த பதம் எப்படி வரும்னு சொல்கிறேன் நான். கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி. இதுக்கு மேலே இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய் கூட நான் ஊற்றிக்கிட்டேன். இந்த கடாயில் ஒட்டாமல் வரணும். இந்த கரண்டியில் நீங்கள் எடுத்து ஊற்றினீங்கன்னா அப்படியே படிப்படியாக அது விழணும். அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு இதை கொண்டு வரணுங்க. இதை பாருங்கள், எப்படி விழுது பாருங்கள். இந்த மாதிரி தான் விழணும், கட்டாகாமல் விழணும். அவ்வளோதாங்க. இப்போ எடுத்து நம்ம அந்த அரேஞ்ச் பண்ணி இருக்கிற இந்த டப்பாவில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பண்டிகை நாளில் கூட இது செய்யலாம். கஸ்டர்ட் பவுட்ரு மட்டுமே போதும், வேறு எதுவுமே இதுக்கு வேண்டாம். கடல் பாசி வேண்டாம், கார்ன்ஃப்ளவர் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். பால் கூட வேண்டாம். சர்க்கரை 2-3 பொருள் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல நெய் தடவணும் இல்லையா, அந்த ப்ரஷில் கொஞ்சம் சமம் பண்ணிக்கலாம். சமம் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் தட்டி விட்டுக்கலாம். கீழே காற்று குமிழிகள் இருந்துச்சுன்னா அது வெளியில் வந்துடும். இந்த குமிழிகள் உள்ளே இருக்கும்போது அது பள்ளமாக இருக்கும். குமிழிகள் வெளியில் வந்துடுச்சுன்னா நல்லா சாஃப்டாக ஒரே லெவலாக இருக்கும்.
இப்போ இதை நம்ம ஒரு 2 மணி நேரம் ஆற வச்சுக்கலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ஓரமெல்லாம் கத்தியால் லேசாக நம்ம எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டு நீங்கள் அந்த தட்டில் நீங்கள் இப்படி கவுத்திங்கன்னா நல்லா அது வந்து முழுசாக விழுந்துடும். பாருங்கள் அருமையாக வந்துருக்கு. இப்போ மேலே தொட்டு பார்க்கலாம் கையில் ஒட்டுதான்னு. ஒட்டலை. இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணி துண்டுகளாக போட்டுக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு எந்த ஒரு வடிவத்துலேயும் நம்ம துண்டு போட்டுக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு ஸ்வீட்டுங்க. பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நான் கிண்டுறது தான் ஒரு 10 நிமிஷம் வேலை நமக்கு, மற்றபடி எந்த வேலையும் இல்லை. இந்த நட்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டான்னா நீங்கள் விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ துண்டெல்லாம் போட்டுக்கலாங்க. இதை நான் உடச்சியும் காட்டுறேன் பாருங்கள். உள்ளே அவ்வளோ அருமையாக இருக்கும். வாயில் பட்டால் கரையிறதே தெரியாது. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ஸ்கூல் லீவில் வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. நீங்களும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. பிடிச்சி இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு உள்ளார. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, கஸ்டர்ட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சி இருந்தால் லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.